வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாது வெட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கரூர் 41 உயிர் பலி சம்பந்தமாக ஏகப்பட்ட வீடியோக்கள் சமூக வலைத்தளத்தில் நான் ஒரு 100 வீடியோவுக்கு மேலே பார்த்துருப்பேன். அதில் குறிப்பாக ஷார்ட்ஸ் ஒரு 150-200 ஷார்ட்ஸ் மேலே பார்த்துருப்பேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். ஆனால் அதில் சில கருத்து நுழைவுகள், மற்றபடி தெளிவில்லாத ஒரு கருத்துகள். ஆனால் ஒரே ஒரு வீடியோ மட்டும் ரொம்ப தெளிவாக பளிச்சுன்னு இதுதானங்க நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வீடியோ. ஒரு பொண்ணு பேசுகிறாங்க. அதாவது பேர் அந்த அம்மா பொண்ணு பேர் மங்கையர்க்கரசி. அந்த அம்மாவோட பேர் மங்கையர்க்கரசி. வேலுசாமிபுரம், கரூர் தான். பக்கத்தில் இருந்தவங்க. இந்த சம்பவம் நடக்கிறப்ப அந்த சம்பவத்தோடு இருந்தவங்க எப்படியெல்லாம் நடந்ததுங்கிற ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விபத்துக்கு காரணம்லாம் எல்லாரும் சொல்கிற மாதிரி கிடையாதுங்க அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தை. அவங்க துப்பட்டா போட்டிருக்காங்க, வெள்ளை துப்பட்டா. ஆள் கொஞ்சம் கருப்பாக இருக்காங்க. அந்த அம்மா கொஞ்சம் கிளையாக இருக்கிறாங்க. கண்கள் கொஞ்சம் கருப்பாக இருக்குது, உதடு கருப்பாக இருக்குது. துப்பட்டா மட்டும் வெள்ளையாக போட்டிருக்காங்க. பேர் மங்கையர்க்கரசி, வேலுசாமிபுரம். இந்த ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ. எல்லாரும் சொல்கிறத விட இந்த அம்மா சொல்கிறது கட்டாயமாக இதுதான் நிஜம் அப்படிங்கிற மாதிரி முடிவே பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வீடியோ. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விபத்துக்கெல்லாம் எல்லாரும் சொல்கிற மாதிரிலாம் காரணம் கிடையாதுங்க. எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆளாள் விஜயனுடைய தொண்டர்கள் போலீஸ் கவனிக்கவில்லை, மற்றபடி திமுக காரங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க, சில பேர் ஆசிடை தூவுனாங்க, சில பேர் என்னென்னத்தையோ செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிற கத்தியை இந்த பாஜக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கத்தியால் கிழித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, பொய்யுங்க அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. விபத்துக்கு காரணம் மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒரே வார்த்தை. ஸ்பாட்டுக்கு முன்னால் நின்று தான் விஜய் பேசுகிறார். ஸ்பாட்டு முன்னால் நின்று தான் விஜய் பேசுகிறார். இதே மாதிரி தான் நாமக்கல்லையும் பேசுகிறாரு கூட அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ இவங்க கரூரில் மட்டும் இல்லை, நாமக்கல்லையும் இந்த விஜய் பேசுகிறத பார்த்துருக்குறாங்க. கூடவே அந்த அம்மாவும் வந்தவங்களா நாமக்கல்லில் பேசுகிற பின்னாடி இந்த கரூர் ஸ்பாட்டுக்கு வந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி ஸ்பாட்டுக்கு முன்னால் தான் விஜய் நின்று பேசினார். நார்மலாக எங்கே நிற்கணுமோ, அதாவது ரொம்ப ஓரமாகவும் இல்லாமல் ரொம்ப இந்த பக்கம் தள்ளியும் இல்லாமல் சென்டராக நல்லா ஸ்பாட்டுக்கு முன்னாடி நின்று தான் பேசினார். அதே மாதிரி இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், பஸ்ஸை எல்லாரும் முன்னால் நகர்த்துங்கன்னு சொன்னாங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க. முன்னால் நகர்த்துங்க. இதில் மெயின் ஆதவ் அர்ஜுனா நோட் பண்ணிக்கணும். சிறப்பு புலனாய்வு குழு, மற்றபடி அருணா ஜெகதீசன், இவங்கெல்லாம் ரொம்ப நோட் பண்ணிக்கணும். ஆமாம், பாஜக ஆய்வுக்குழு போயிட்டாங்க. அவங்க சொன்னது அத்தனையுமே பொய். எல்லாம் அரசியல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவர்களுக்கு நான் சொல்லவில்லை. சிறப்பு புலனாய்வு குழு அருணா ஜெகதீஷ் அம்மாவுக்கு சொல்கிறேன். இந்த லேடியை ஒரு வாட்ச் பண்ணுங்க. அவங்கள அமைதியாக கூப்பிட்டு என்னென்ன சுடம் எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வகையில் உங்களுக்கு தகுந்த ஆதாரமாகவும் பக்க பலமாகவும் இருக்கும். அந்த அம்மா பேர் மீண்டும் சொல்லிக்கிறேன், மங்கையர்க்கரசி, வேலுசாமிபுரம்னு இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, பஸ்ஸை முன்னால் நகர்த்துனது தவறுங்க அப்படின்னு போட்டு சொல்கிறாங்க. இல்லை முன்னால் இது ஆதவ் அர்ஜுனா தான் காரணம். முன்னால் கொஞ்சம் நவுத்தி கொண்டு போங்க. முன்னாலே அதுக்கு முன்னாடி போலீஸார் சொல்லிடுறாங்க, எப்பா ஒரு 50 மீட்ரு அங்கே ஃபுல்லாக இருக்கிறாங்க, அங்கே நவுத்த வேணாம், அங்கே பஸ்ஸை கொண்டு போக வேணாம், அதுக்கு முன்னாடி நின்று பேசிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் ஒத்துக்கொள்ளாமல் முன்னால் தான் போகணும், அதான ஸ்பாட்டு அப்படின்னு போட்டு சொல்லி நகர்த்தி கொண்டு போகிறாங்க. அதான் மிகப்பெரிய ஒரு தவறு போட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க, மங்கையர்க்கரசி. பஸ்ஸை முன்னால் நகர்த்தினது தவறுங்க, போலீஸ் இதைத்தான் சொன்னாங்க அப்படின்னு அந்த அம்மா ஸ்பாட்டில் சொல்கிறாங்க. மற்றபடி தாவேகா தொண்டர்கள் மக்களை பின்னால் போங்கன்னு சொன்னாங்களாம். வண்டியை முன்னால் போன உடனே நீங்கள் பின்னால் போங்க அப்படிங்கிறப்ப கூட்டம் பின்னால் போங்க அப்படிங்கிறப்ப அவ்வாறு சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. காரணம் என்ன கேட்டால், நகர்ற அளவு கூட ஒரு துளி கூட இடம் இல்லை இந்த அம்மா சொல்கிறாங்க. மங்கையர்க்கரசி நகர்றதுக்கு துளி கூட இடம் இல்லை.
தாவேகா தொண்டர் மக்களை பின்னால் போன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லி இருக்கக்கூடாது, சொல்லவே கூடாது. காரணம் வந்து நகர்ற அளவுக்கு பின்னால் ஒரு துளி இடம் கூட இல்லை. முதல் தவறு பின்னால் போக சொன்னது அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தை, ஸ்பாட். ஆமாம், இதை சிறப்பு புலனாய்வு குழு, மற்றபடி வந்து அருணா ஜெகதீசன் அவங்க நோட் பண்ணிக்கணும். எத்தனையோ வீடியோ நான் பார்த்துட்டேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இதில் பொய்யே கிடையாது. அற்புதமாக பேசுகிறாங்க. அதாவது முதல் தவறு என்னென்னா பின்னால் போக சொன்னது. வண்டி முன்னால் வச்சு இவங்க எல்லாம் பின்னால் போக சொன்னாங்க. அதுக்கு என்ன வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே மேலே அங்கனே ஸ்பாட்லேயே பல விதமாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பஸ்ஸு நின்றபடி பேசிட்டு போயிருந்தால் பிரச்சனையே கிடையாது அப்படின்ட்டாங்க அந்த அம்மா. எங்கடா பஸ்ஸு வந்து நின்றுச்சோ அங்கே நின்றுச்சு, அதோட ஃபினிஷிங்க. அப்படியே பேசிட்டு போயிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. பஸ்ஸை முன்னால் கொண்டு வாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தொண்டர்கள் மக்களை பின்னால் போங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த முன்னால் போகும்போதுல அங்கே உள்ளவங்க சிதையிறாங்க. பின்னால் வாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல நிற்கிறவங்க மேலே இவங்க மேலே ஏறுறாங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்று மிதிக்கிறாங்க. ஸ்பாட்லேயே பலவிதமான மரணங்கள் ஏற்படுது. அப்புறம் அதான் நின்றவர்கள் நகராமல் அப்படியே பார்த்து சென்றிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆமாம், நின்றவங்க அப்படியே நின்றுருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவங்க பின்னால் போக சொன்னது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு போட்டு சொல்கிறாங்க. அதாவது பஸ்ஸை நகர்த்தியதும் மக்களும் பஸ்ஸை நோக்கி போகிறாங்க. பஸ்ஸை நகர்த்திருக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. பஸ்ஸை நகர்த்திருக்கவே கூடாது. அப்படியே வந்தாரா, போலீஸார் சொன்ன மாதிரி 50 மீட்டர் முன்னால் நின்றாங்களா, அப்படியே போயிருக்கணும், எந்த பிரச்சனையுமே இல்லை. பஸ்ஸை வந்து நகர்த்தினதுனால மக்கள் என்ன பண்ணால் அது பின்னால் போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஆல்ரெடி முன்னால் இருக்கிறாங்க. பத்ததுபடி இருக்கக்கூடிய பின்னால் வாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன ஆகுது, ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறக்கூடிய ஒரு சூழல். அப்போ என்ன ஆகுது, ஒருவருக்கு மேலே ஒருவர் விழுகிறாங்க. விழுந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அடிப்படையில் கும்பலாக அந்த இடத்த ஒரு குறிப்பிட்ட அளவு கூட்டம் சேரக்கூடிய சமயத்தில் பக்கத்தில் வந்து தற்காலிகமாக வந்து ஜெனரேட்டர் ரூமும் செட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. உடனே அதுக்குள்ளே உள்ளே போய் தப்பிக்கிறதுக்காக போகிறாங்க. தப்பிக்கிறதுக்கு போகிறவுடனே அங்கே போனால் ரூமுக்குள்ளே பயங்கரமான ஒயர்கள்லாம், பயங்கரம். அந்த ரூம் அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க போல இருக்கு. ரூமு ஃபுல்லாக பயங்கரமான ஒயரம். அப்போ என்ன ஆகுது, அவங்களே பார்க்குறாங்க தொண்டர்கள், உள்ள ரூமுக்குள்ளே போன தொண்டர்கள் மற்ற ரசிகர்கள் எல்லாமே கலந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், தொண்டர்களா, ரசிகர்களா, குண்டர்களா, மற்றபடி ரவுடிகளா, சின்ன பசங்களா, ஆமாம் அதையும் விளக்கம் சொல்கிறாங்க. எல்லாம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவங்க என்ன பண்ணாங்க, இவங்க தான் கரண்டை கட் பண்ணுறாங்க. போலீஸார் கட் பண்ண சொல்லலை, மற்றபடி இபி கட் பண்ணல, தொண்டர்களே கட் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த அம்மாவே சொல்கிறாங்க. தாவேகா தொண்டர் தான் கட் பண்ணார், இன்னமா நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அற்புதமான ஒரு ஒரு விஷயத்தை நகர்வதற்கு இந்த அம்மா வந்து ரொம்ப துணையாக இருப்பாங்க. ஆமாம், சிறப்பு புலனாய்வுக்குள்ள மற்றபடி அருணா ஜெகதீஷ் அம்மா வந்து ரொம்ப இதெல்லாம் குறிச்சுக்கிட்டாங்க, ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது தொண்டர்கள் தான் கரண்ட்டே கட் பண்ணியிருக்காங்க. அவன் போலீஸார் சம்பந்தம் கிடையாது. பசங்க ரூமுக்குள்ளே போதுன்னா ஆஃப் பண்ணுறாங்க, இவங்களே ஆஃப் பண்ணிடுறாங்க. மற்றபடி விஜயை பார்க்குறது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரேட்டர் போனால் அது ஃபுல்லாக நிமிர்ந்தோடனே டக்குன்னு பார்க்குறேன், ஃபுல்லாக அந்த ஜென்ரேட்டர் ரூமில் பயங்கரமான உயரம் ஷேக் ஆச்சு. என்ன ஆகுது, டக்குன்னு வந்து கரண்ட்டை கட் பண்ணிடுறாங்க. இப்போ அங்கே இந்த ரூமுக்குள்ளே எவ்வளோ பேர் நிற்க முடியும், இழுத்து பிடிச்சா ஒரு 20 பேர் 10 பேர் நிற்பாங்கன்னு வைங்களேன். அது சுற்றி வர இது வேறு இருக்குது, கரண்ட்டையும் கட் பண்ணிட்டாங்க. டக்குன்னு பார்க்குற மிச்ச மீதி உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் ஒரு ஷெட் இருக்கும் போல இருக்கு, ஷெட்டுக்கு மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், பக்கத்தில் ஷெட் இருக்கும் போல ஷெட்டுக்கு மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷெட்டுக்கு மேலே ஏறுறாங்க, ரைட்டு. ஆனால் இந்த ஷெட்டுக்கு கீழே 50 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க, 50 பேர் உட்காந்துருக்காங்க, நான் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. 50 பேரில் பெரும்பாலும் பெண்கள், பெரும்பாலும் குழந்தைகள் உட்காந்துருக்காங்க, இன்னைக்கு நின்று கூட இல்லை. அப்போ இவங்க என்ன, இந்த ஷெட்டு ஸ்ட்ராங்காக இருக்குங்க எப்படி மேலே ஏறுறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். தாவேகா தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க, தொண்டர்களா, குண்டர்களா, ரவுடிகளா, வெளியிலிருந்து பார்க்க வந்தவர்களா, ஏதோ ஒரு கூட்டம் அந்த செட்டர் மேலே ஏறுது, அந்த செட்டு மேலே ஏறுது. ஏறின உடனே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அவங்க நினச்சி ஏறுறாங்க. ஸ்ட்ராங் இல்லை, திப்புன்னு தொப்புன்னு விழுகுது. அந்த 50 பேர்த்துக்கு மேலே விழுந்த உடனே அந்த 50 பேர் செதஞ்சு இப்படி செதறி ஓடுறாங்க. ஓன்னு அப்படியே செதறி குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாங்க. அவனுங்க என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி நிற்கிறாங்க பார்த்தீங்க, அவங்க உள்ள நுழையிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல ஷெட்டு வந்து உழுகுறத கண்ணில் பார்த்தோன்னே 50 பேரும் அதில் எப்படி ஒரு
10 பேர்த்துக்கு மேல மாட்டியிருப்பாங்க. அதில் ஒரு மரணம் நடந்திருக்கும். மிச்சம் மீதி என்ன பண்ண ஓன அலறி குழந்தைகளை தூக்கிட்டு அப்படியே சைடில் நிற்கிறாங்க. அவங்க உள்ளே போடுறாங்க. இடம் இல்லை. இது விழுந்தது செட்டுனா பயங்கரமான இரும்புகள், மற்றபடி இந்த சன் சீட்டு மற்ற சோர்ஸு சிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். டம்முன்னு விழுந்து மண்டை கிட்ட போயிடும். தப்பிப்பதற்கு அதுலேயும் போயிருக்கும், மரணமே நிகழ்ந்திருக்கும். தப்பிப்பதற்காக பண்ணக்கூடிய சமயத்தில் ஓன்னு வெளியே குழந்தையை தூக்கிட்டு வரக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணாங்க, உள்ளே வந்தவங்க மக்கள் மேலே விழுகிறாங்க. விழுந்த உடனே அவங்க ஆல்ரெடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க மீண்டும் என்ன பண்ணுறாங்க, இதை கண்டு அவங்க மேலே ஓட, இப்படி ஓட ஓட ஆப்போசிட்டில் நகர்ந்து வர 41 பேர் பலி. ரொம்ப அந்த அம்மா வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. மங்கையர்க்கரசி, வேலுசாமிபுரம் அந்த அம்மா பேர். அந்த அம்மாவுடைய ஒரிஜினல் ஊர் என்னன்னு தெரியல, ஆனால் அந்த அம்மா பேர் மங்கையர்க்கரசி. அப்புறம் இன்னொன்று தெளிவாக சொல்கிறாங்க, போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லலாம், பொய் அப்படிங்கிறாங்க. இது பாஜகவுக்கு விட்ட சரியான சரவடி வேட்டு. இது பயங்கரமான சாட்டை அடி. நம்ம தெளிவாக சொல்கிறாங்க, போலீஸ் ப்ரொடக்ஷன் இல்லை, பொய்யுங்க. போலீஸை எல்லா பக்கமும் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறத அவங்க கேட்கல, என்ன பண்ணுற, 2 தடவை சொல்லுவாங்க, என்கிட்ட எக்கடிட்டு போங்கடா எப்படி விட்டுருவாங்க. போலீஸை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு அங்கே பல வீடியோக்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் போலீஸ் என்ன தான் மரியாதை நம்ம காப்பாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் விஷயம், புரியுங்களா. அதே நேரத்தில் அதையும் சொல்கிறாங்க, இது போலீஸை மீறின கும்பல் அப்படிங்கிறாங்க ஒரே வார்த்தை. அந்த மாதிரி தெளிவாக சொல்கிறாங்க, இது போலீஸை மீறின கும்பல், இவர்கள் அனைவருமே தாவேக்கா தொண்டர்களே கிடையாது அப்படின்ட்டாங்க. சும்மா ஊருக்கு நிற்கக்கூடிய சும்மா பசங்க, விஜய் வர்றான்னு சொல்லி போட்டு வந்து பார்க்க வந்த பசங்க அப்படின்னு போட்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. மற்றபடி வேறு கட்சி கூட குறிப்பிடல. இவங்க திமுக காரங்க, மற்றபடி உள்ள நுழைந்தார்கள், மற்றபடி சில ரவுடிஸை உள்ள நுழைக்கப்பட்டது, செந்தில் பாலாஜியோட ஆட்கள் உள்ள நுழைந்தார்கள், இதெல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. நான் ஸ்பாட்டில் இருந்தானுங்க. அந்த பசங்க பார்க்கக்கூடிய இந்த பசங்க எல்லாமே வெளி பசங்க. இந்த பசங்களுக்கு இந்த ஏரியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. வெளியே வந்து பார்க்க பசங்க. அது சொல்கிறாங்க, இதை வந்த அந்த பார்த்த அத்தனை பசங்க ஓட்டு இல்லாத பசங்க அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சின்ன பசங்க அதையும் சொல்கிறாங்க. ஓட்டு இல்லாத பசங்க, சின்ன பசங்க, வந்த அத்தனை பசங்க நாங்கள் அந்த சம்பவத்துக்குரிய பசங்க அத்தனை பேர் தாவேக்கா தொண்டர்கள் கிடையாது. ஊருக்கு வந்து பார்க்கக்கூடிய பசங்க. அது துண்டா தெரியுது. அப்படி வேறு விதமாக இருந்தால் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. துண்டா அதே அவங்களுடைய பேச்சில் வந்து ரொம்ப தெளிவு இருக்குது. அதே நேரத்தில் வந்து சுத்தமாக பொய்யே கிடையாது. சும்மா படன்னு கரெக்டாக அப்படியே அந்த சினிமா ஓடின மாதிரி கடன்னு பேசுகிறாங்க. ஆமாம், சின்ன பசங்க, ஓட்டே இல்லாத பசங்களாம், 18 வயசு கீழே உள்ள பசங்க. பார்த்தாலே தெரியுது இவனுக்கு வந்து இந்த ஏரியாவே கிடையாது, தாவேக்கா தொண்டர்களும் கிடையாது. ஊருக்கு வந்து சுற்றி பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பசங்க. அவங்க எப்படி விலை போயிருப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆக இது திமுக சதியும் கிடையாது, செந்தில் பாலாஜி இதற்கு இந்த சதிக்கு துணையும் கிடையாது, எந்த வகையில் அரசியலும் கிடையாது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது அந்த அம்மா. அதனால் இது அதே நேரத்தில் அந்த அம்மா எப்படின்னு சொல்கிறாங்க, இந்த பசங்க எல்லாம் இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க அதையும் சொல்கிறாங்க. ஆமாம், இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு தெளிவான ஒரு பேச்சு. ரொம்ப அந்த அம்மா வந்து விளக்கம் கரெக்டாக சொல்கிறாங்க. பொய்யே இல்லை. நான் பார்த்த 100கணக்கான வீடியோவில் அற்புதமான வீடியோ. அதனால் இதை வச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து சிறப்பு புலனாய்வுக்கும் மற்றபடி அருணா ஜெகதீசன் போலீஸாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவன் இந்த அம்மாவை நீங்கள் கூட்டி பேட்டி கண்டிங்கன்னா பக்கத்தில் உட்கார வச்சு இன்னும் ஏதாவது ரகசியம் இருக்கா சொல்லுமான்னு சொன்னீங்கன்னா அவன் சிறப்பு புலனாய்வுக்கும் உதவியாக இருக்கும். அருணா ஜெகதீஷ் அந்த அம்மாளுக்கும் உதவியாக இருக்கும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.